இறை நேசி அப்படிங்கிறவங்க பேரு வேற எதுவும் போடலை, ஊரும் போடலை. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கடந்த சில வாரங்களுக்கு முன் இணை வைப்பு வார்த்தைகள் இல்லாத பாடல்கள் பாடலாம், கவிதைகள் படிக்கலாம் என்றீர்கள். ஆனால் குர்ஆனில் வஷ்ஷுஅராஉ யத்தபிஉஹுமுல் காவூன், கவிஞர்களை வீணர்களை பின்பற்றுவார்கள் என்று திருக்குர்ஆன் 26:224 இருக்கிறது. என்று இருக்கும் பொழுது அதை நீங்கள் ஆர்வம் ஊட்டுவது சரியா? நம்மை பார்த்து தான் நம் பிள்ளைகள் வளர்கிறார்கள், நாம் தான் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று பல இடங்களில் நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க. நமக்கு தெரியும் இது இணை வைப்பு வார்த்தை, இது ஆபாசமான வார்த்தை என்று. ஆனால் பிள்ளைகளுக்கு நாம் பாடல் பாடுகிறோம் என்று மட்டும்தான் தெரியும். இதனால் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. பாடல்கள் பாடுவதை தவிர்ப்பது தானே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கவிஞர்களை வீணர்களை பின்பற்றுவார்கள் என்பது குர்ஆனுடைய வசனம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டு எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க நம்ம பார்க்கணும். அதிலிருந்து நம்ம கூடுதலான செய்திகளை புரிந்து கொள்ள முடியும். வெறுமனே அதை விமர்சிக்கின்ற செய்திகள் மட்டும் வந்துருச்சுன்னா ஒரேடியாக விமர்சிச்சுட்டு நம்ம முடிச்சிருக்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபையில் கவிஞர்கள் இருந்திருக்கிறாங்க. சில கவிதைகளை ரபிகளாரே பாராட்டி இருக்கிறாங்க. அந்த கவிஞருடைய கவிதையில் இந்த கவிதை ரொம்ப அற்புதமான கவிதை என்று ரசூலுல்லாஹ்வுடைய வாயால் புகழப்பட்ட கவிதைகளும் உண்டு. நபிகளாருடைய சபையில் புகழ்ந்து பாடப்பட்ட நிகழ்வுகளை அங்கீகரிச்சிருக்கிறாங்க. சில பேருக்கு கவிதையில பதிலடி கொடுக்குமாறு நபிகளாரே கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறதுங்கிறது எப்படி சாத்தியம்? அப்படின்னா இந்த வசனத்தை நபிகளார் எப்படி புரிஞ்சிருக்கிறாங்க, எப்படி எடுத்திருக்கிறாங்க, அதுக்கு நமக்கு எப்படி விளக்கம் தர்றாங்கன்னு யோசிச்சு பார்த்தா ஒட்டுமொத்தமாக கவிதை அப்படின்னு பார்க்காம கவிதையை பிரித்து பார்த்துருக்குறாங்க. நல்ல கவிதை கெட்ட கவிதைன்னு பார்த்துருக்குறாங்க. அப்படி பிரித்து பார்த்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லதை ஏற்றுக்கொண்டு கெட்டதை தவிர்த்திருக்கிறாங்க என்ற முடிவுக்கு வரணும். இல்லாட்டி இந்த செய்திகளை எல்லாம் என்ன பண்ணுறது? நபிகளாரோடு சம்மந்தப்பட்டிருக்கிற இந்த கவிதை சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் நம்ம என்ன முடிவு எடுக்கிறது? அதையெல்லாம் புறக்கணிச்சுட்டு எடுக்க முடியாதுல்ல. ரெண்டையும் இணைச்சி வச்சு தான் ரெண்டு மாதிரி ஒரு தகவல் நமக்கு கிடைக்கிறது. அப்படின்னா அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். ரெண்டையும் சேர்த்து வச்சு முடிவுக்கு வந்தோம்னா நல்லதை ஏற்பது, நல்லது இல்லாத மிகையான பொய்யான தவறான கருத்துக்களை கொண்டிருக்கிற கவிதைகளை புறக்கணிப்பது என்ற முடிவுக்கு வந்தால் தான் ரெண்டுக்கும் நம்ம மதிப்பளித்ததாக ஆகும். ஒன்று. ரெண்டாவது, அவங்க நம்ம பிள்ளைங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம பாட்டு பாடணும்னா பிள்ளைங்களுக்கு தெரியாது தானே. இணை கற்பிக்கிற பாட்டு, ஆபாசமான பாட்டு அப்படிலாம் அவங்களுக்கு தெரியாது தானே. அவங்களும் சேர்ந்து படிச்சுக்கிட்டு அவங்களும் அப்படியே பழகிடுவாங்க தானேன்னு சொல்லி கேட்குறாங்க. குழந்தைகளை பழக்கிறதுல இன்னொரு விஷயமும் இருக்கிறது. இப்போ நாம் பழக்குகிற இந்த அவர்கள் சிறுபிராயத்தில் இருக்கிற இந்த தருணத்திலேயே இதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்குது தானே. வெறுமனே ஒன்றுமே சொல்லிக் கொடுக்காம பிளைண்டாக விட்டோம்னா இந்த சமூகத்தில் பாடல் என்பது கவிதை என்பது இல்லாமலே இருந்துச்சுன்னா அது ஒரு வகை. சமூகத்தில் எங்கே போனாலும் எல்லா ஊர்களையும் எல்லா நாடுகளையும் இருக்கிறது. அப்படின்னா அது சம்மந்தமான ஒரு வழிகாட்டுதல் அவங்களுக்கு தேவைப்படும் தானே. அந்த வழிகாட்டுதல் நம்ம எப்போ கொடுக்கறது? இப்போ சிறுபருவத்திலேயே அந்த பாடல் குறித்த ஒரு விஷயம் நடைமுறைக்கு வந்து அது சம்மந்தமான ஒரு பேச்சுவார்த்தை வீட்டுக்குள்ளே வந்து அதை ஒன்றை செய்கிறோம், ஒன்றை செய்ய மாட்டேங்கிறோம், இதை ஏன் படிக்கிறோம், இதை ஏன் படிக்க மாட்டேங்கிறோம், இதை ஏன் தப்புங்கிறோம் என்ற விவாதம் எல்லாம் நம்முடைய குடும்பங்களில் நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அதன் வழியாக அவர்கள் கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது தானே. எனவே கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துகிறது தான் சிறந்ததாக இருக்கும். அது சம்பந்தமான அறிவே இல்லாமல் போவதை விட.